Hi all, very good evening. போன கிளாஸ்ல past tense பத்தி பார்த்தோம். கடந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம், இறந்த காலம், அதுதான் நம்ம பார்த்திருக்கோம். present tense, past tense, அதுல வெவ்வேறு ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இன்னி கிளாஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். ஃபியூச்சர் டென்ஸ்லயும் 4 ஃபார்ம் இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? இந்த சிம்பிள் ஃபியூச்சர்ல இந்த வேர்டிங்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டயக்ராமா நம்ம எழுதி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் வருங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது ஃபியூச்சர் டென்ஸ்ல. சரியா? சிம்பிள் ஃபியூச்சர்ல சப்ஜெக்ட் பிளஸ் ஷால் ஆர் வில் பிளஸ் அந்த வேர்போட ஆக்சுவல் ஃபார்ம் அப்படியே ரீட்டைன் ஆயிடும். அந்த வேர்பே இங்க வந்துடும். இதுவே ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல என்ன ஆகுது? எதிர்காலத்துல அது தொடர்ந்து நடக்கும், நடந்து கொண்டிருக்கும். இட் வில் பி கண்டினியூயிங் இன் ஃபியூச்சர். சொல்றத இட் மீன்ஸ் தட் இட் இஸ் இன் கண்டினியூஸ். அது வந்து என்ன சொல்றது? அது தொடர்ந்து ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் எதிர்காலத்து. ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் ஷால் ஆர் வில், அப்புறம் பி பிளஸ் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்தோம்னா அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குங்கிறது அர்த்தமாயிடுறது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல ஷால் ஆர் வில், சப்ஜெக்ட் முன்னாடி, சப்ஜெக்டுக்கு அப்புறம் வில் ஆட் ஷால் ஆர் வில் பிளஸ் have பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் தி verb. பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் தி verbனா இப்ப கோங்கிற வார்த்தை சொல்றோம்னா அதோட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb என்ன? went இல்லையா? live, lived, play, played, played, lived, went, இதெல்லாம் வந்து past participle form of the verb. future perfect continuousல subject plus shall or will plus have been இந்த வார்த்தை இருக்கணும் plus verb plus ing. எதிர்காலத்திலையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க போகிறது. future perfect continuous எல்லாமே நம்ம உதாரணங்களோட தெரிஞ்சுப்போம். நீங்க இது மட்டும் இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு மினிட் வெயிட் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர் டென்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் 8th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 133 134ல சொல்லப்பட்டிருக்கு. 133 134. shall or will plus have plus past participle. ஓகே ஓகே, நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் அடுத்ததுக்கு. சிம்பிள் ஃபியூச்சரை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ரெஃபர் ஃபியூச்சர் இன் ஜெனரல். பொதுவா எதிர்காலத்துல ஒரு நடக்க போற விஷயத்த ஒரு வாக்கியமா ஒரு சென்டென்ஸா நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லுவோம். ஆக்ஷன்ஸ் ஆர் ஈவென்ட்ஸ் தட் ஆர் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் ஃபியூச்சர். ஒரு நிகழ்வோ இல்லாட்டி ஒரு செயல் அது வந்து எப்போ நடக்க போகுது? எதிர்காலத்துல நடக்க போறது அப்படின்னு வெளிப்படுத்துற சென்டென்ஸா சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கும். a prediction about the future. என்ன நடக்க போகுது? இட்ஸ் a prediction about a future. சிம்பிள் ஃபியூச்சர். உதாரணமா பார்ப்போம். he will do well in this match. அவன் வந்து இந்த மேட்ச்ல நல்லா பண்ணுவான், விளையாடுவான். she will be leaving in some time. will be leaving, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கிளம்பிடுவா. இப்ப கிளம்பி முடிச்சிட்டாலா? கிடையாது, கிளம்ப போறா. she will be leaving in some time. change the following sentence into simple future. ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த ப்ளூல இருக்கிற சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கலாம். அதை வந்து நம்ம எப்படி சிம்பிள் ஃபியூச்சரா மாத்துறோங்கிறத நம்ம பார்க்கலாம். we are going for a music concert this weekend. நாங்கள் ஒரு கச்சேரிக்கு போக போகிறோம். we will go for
மியூசிக் கன்சர்ட் திஸ் வீக்கெண்ட். நாங்கள் ஒரு கச்சேரிக்கு இந்த வார கடைசியில் செல்வோம், போவோம். ஸோ இந்த வார்த்தை வில் கோ, போக போறோம், பண்ண போற ஒரு விஷயத்த. இட் இஸ் ரெஃபரிங் ஆக்ஷன் ஆர் ஈவென்ட் தட் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் ஃபியூச்சர். இந்த வார கடைசியில நம்ம செய்ய போறோம் இல்லையா? ஸோ த ஆக்ஷன் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் ஒன்லி இன் தி வீக்கெண்ட். இந்த செயலானது இந்த வார கடைசியில தான் நடக்க போறது. நான் இந்த கச்சேரிக்கு போறேங்கிற இந்த செயல் எப்ப நடக்க போறது? இந்த வார கடைசியில. ஸோ இட் இஸ் அபவுட் அன் ஆக்ஷன் இன் ஃபியூச்சர். கரெக்டா? Ramesh applied for the job. Ramesh will apply for the job. இது வந்து past tenseல இருக்கு. applied. ரமேஷ் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டான். இது வந்து அப்ளை பண்ணுவான். will apply for the job. ரமேஷ் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவான். The meeting is scheduled at 7:30 a.m. The meeting will be scheduled at 7:30 a.m. இந்த மீட்டிங் ஆனது 7:30 மணிக்கு ஷெட்யூல் ஆக போகிறது. will be scheduled. something that is going to happen in future. இந்த மீட்டிங் வந்து 7:30 மணிக்கு தான் நடக்க போகுது. இட்ஸ் an action in future. future tenseல முக்கியமான 2 வார்த்தைகள் will or going to. இந்த ரெண்டுமே எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம உபயோகிக்கிறோங்கிறத பார்ப்போம். willங்கிறது decision made spontaneously at the time of speaking. You haven't made a decision before. அந்த தருணத்துல நம்ம எடுக்க போற முடிவு, நம்ம பேசிட்டு இருக்கிறத ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா? அந்த முடிவு அந்த தருணத்துல அந்த நேரத்துல நம்ம எடுக்க போறோம். இதுக்கு பத்தின முடிவோ ஆலோசனையோ முன்னாடி நடக்கல. அதை பத்தின டிஸ்கஷன் வந்து முன்னாடியே நடக்கல. அந்த நேரத்துல அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் எடுக்க போற ஒரு முடிவை வெளிப்படுத்தணும்னா அந்த சென்டென்ஸ்ல வந்து வில் இருக்கும். she will be late. it will rain tomorrow. இப்ப நமக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வருது இல்லையா? கிளைமேட் பத்தி, நாளைக்கு எப்படி இருக்க போகுது. இட்ஸ் அ ப்ரெடிக்ஷன். ஏதாவது ஃபியூச்சர்ல நடக்க போறது அப்படிங்கிறது. இது முன்னாடியே இதுக்கு உண்டான ஆராய்ச்சியோ அந்த மாதிரி எதுவும் நடக்க போல. something you are deciding spontaneously. decision made spontaneously. அந்த தருணத்துல முடிவெடுக்க போற ஒரு விஷயம், முடிவெடுத்த ஒரு விஷயம். going to, when you have already decided to do something in future. இந்த மாதிரி நம்ம எதிர்காலத்துல செய்ய போறோங்கிற ஒரு முடிவை ஏற்கனவே நம்ம செஞ்சிருப்போம். அதை வெளிப்படுத்துற சென்டென்ஸா இந்த இது இருக்கும். she is going to Dubai this Friday. so துபாய் போக போறோங்கிற முடிவு ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம். அது எப்ப போக போறோங்கிறது நம்ம நிர்ணயிச்சிட்டோம். எப்ப போறோம்? ஃப்ரைடே. இட்ஸ் இன் அ ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் டைம். she is going to Dubai this Friday. வர வெள்ளிக்கிழமை அவ துபாய் போக போறா. so action is not completed. it is going to happen in future. அந்த செயலானது முடிய வரையில அது வந்து எதிர்காலத்துல நடக்க போறது. எதிர்காலம்னா இந்த சென்டென்ஸ்ல எப்போ? வெள்ளிக்கிழமை. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்? ஒரு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பிளஸ் ஷேல் ஆர் வில் பிளஸ் அதோட வெர்ப் ஃபார்ம். ஓகேயா? அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ். an action will be progress at a certain time in future. அந்த செயலானது எதிர்காலத்துல தொடர்ந்து கொண்டு நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு வெளிப்படுத்துற சென்டென்ஸா ஃபியூச்சர் கண்டினியூஸ் இருக்கும். the action has begun before some time. ஆனா இந்த இதுக்குண்டான செயல், இந்த நடக்க போறது, தொடர்ந்து நடக்க போறது ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்குண்டான ஆக்ஷன் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிடுது. அந்த தருணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறதா கிடையாது. அதுக்குண்டான வேலை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. my father will be waiting for my brother at the railway station tomorrow. நாளைக்கு எங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க பிரதருக்காக காத்து கொண்டிருப்பார். will be waiting. what? we will be meeting each other tomorrow. we will be meeting. subject plus will plus be அப்புறம் meet, சந்திக்க போறோங்கிறது தான் என்னோட ஆக்ஷன், verb. சோ அதோட ing ஃபார்ம் சேர்க்கறது என்ன ஆயிடுறது?
அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸா ஆயிடுது. அடுத்தது பார்க்கலாம். she dash stop நிப்பாட்டுறது, அதுதான் என்னோட உதாரணம். for dinner on her way to her house, அவ வீட்டுக்கு போற வழியில நிப்பாட்டிக்கு போறா, சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டிக்க போறா. she will be stopping for dinner on her way to the house. மித்ரா dash go to the school tomorrow, நாளைக்கு மித்ரா ஸ்கூலுக்கு போக போகிறாள். so will be going. மித்ராங்கிறது சப்ஜெக்ட், சப்ஜெக்டோட will be ஃபார்ம், will be சேர்த்துக்கிறோம், பிளஸ் கோங்கிறது தான் செல்றது போறது, அதோட ing ஃபார்ம் சேர்த்துக்கிறது கோயிங். go இஸ் மை verb, வேர்போட ing ஃபார்ம் சேர்த்துக்கிறது அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸா இந்த சென்டென்ஸ் நம்ம மாத்துறதுனால will be goingங்கிறத நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இங்க என்ன வருது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல, சப்ஜெக்ட் பிளஸ் will be, மித்ரா தான் என்னோட சப்ஜெக்ட், will be, அப்புறம் verb is go, கோட ing ஃபார்ம் நான் சேர்த்துக்கிறேன். மித்ரா will be going, மித்ரா நாளைக்கு ஸ்கூல் போக போகிறாள், செல்ல போகிறாள். இது ஃபியூச்சர் கண்டினியூஸ், சப்ஜெக்ட் பிளஸ் will be பிளஸ் verb பிளஸ் ing. நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிதான் ஷீங்கிறது சப்ஜெக்ட், இங்க ப்ரோனவுனா இருக்கு. will be stopping பிளஸ் will be வரும்னா ஸ்டாப்ங்கிறது நிப்பாட்டிக்கிறது, ing ஃபார்ம் வந்து வேர்போட இணைச்சுக்கிறோம். அப்படி சொன்னோம்னா கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்குங்கிறதா அர்த்தமாயிடும். ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர்ல சப்ஜெக்ட் பிளஸ் shall or will plus verb, அவ்வளவுதான். subject plus will be plus verb plus ing, future continuous. அடுத்தத பார்க்கலாமா? future perfect, it is used to talk about a deadline completion of an action within a definite period of time in the future. ஒரு விஷயம் பேசுறோம், அது எப்ப முடிக்க போறோம், எந்த பீரியடுக்குள்ள முடிக்க போறோம், ஒரு டெட்லைன், இந்த தேதி இத்தனை மணிக்குள்ள உங்க ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணியானோ, இத்தனை மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வந்தானோ. சோ இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. சோ there is a deadline, எப்பக்குள்ள ஒரு விஷயத்த பண்ணணும். அதே போலதான் it is used to talk about a deadline completion of an action within a definite time in the future. எப்போ நடக்க போறது, எதிர்காலத்துல இப்போ முடிக்க போற ஒரு டெட்லைனை நான் கொடுக்குறேன்னா இல்ல, ஃபியூச்சர்ல எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்குள்ள நான் அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறத வெளிப்படுத்துற சென்டென்ஸா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இருக்க போகுது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இருக்கும். உதாரணங்களா பார்ப்போம். சோ இதுல எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் பிளஸ் will have பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி verb. இப்ப கோங்கிறது வேர்பா இருந்தா வென்ட்ங்கிறது தான் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. பிளேன் இருந்ததுன்னா பிளேட், குக் குக்டு. சோ ed ஃபார்ம், past participle form of the verb is will be written in future perfect. He will have dispatched the packets by Monday. Heங்கிறது subject, will have dispatch, dispatch தான் என்னோட verb, அதோட past participle dispatched the packets. இங்க பாத்தீங்களா, by Monday,
நம்ம என்ன சொன்னோம், ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன், இந்த பேக்கெட்ஸ்ங்கிறத அவங்க டிஸ்பேட்ச் பண்ண போறாங்க. எப்பைக்குள்ள? மண்டேக்குள்ள சேர்க்கணும். He will have dispatched. The students will have finished their examinations by next week. மாணவர்கள் அவங்களுடைய பரீட்சைய அடுத்த வாரத்திற்குள் முடித்திருப்பார்கள். ஓகே. Will have finished. Students is the subject. Will have verb எடுத்துக்கிறோம். finish முடிக்க போறதுங்கிறது தான் முடிச்சிருப்பாங்க. finish to complete an action is finished. அதோட ed form சேர்த்துனா இதுதான் past participle form of the word finish. Their examination by next week. So இந்த ஒரு action future perfect நம்ம என்ன சொன்னோம், it is going to talk about a deadline, completion of an action within a definite period of time in future. So எப்போ உள்ள அந்த பரீட்சையை முடிச்சிருப்பாங்கன்னு சொன்னோம், by next week. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ 3 விஷயம் பார்த்துட்டோம் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம இது வரைக்கும். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். சிம்பிள் ஃபியூச்சர்ல என்ன ஆகுது, சப்ஜெக்ட் பிளஸ் ஷால் ஆர் வில் பிளஸ் verb வந்து அதோட ஃபார்ம் அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறது. இதுவே ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல தொடர்ந்து நடக்க போகிறது, ஃபியூச்சர்ல தொடர்ந்து நடக்க போகிறது அப்படின்னு வெளிப்படுத்துற சென்டென்ஸா ஃபியூச்சர் கண்டினியூஸ் இருக்கும். சப்ஜெக்ட் பிளஸ் ஷால் ஆர் வில் பிளஸ் பி பிளஸ் verb பிளஸ் ing. இதுவே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா ஒரு டெட்லைன், எப்பக்குள்ள ஒரு செயல் எதிர்காலத்துல நடக்க போறது அப்படின்னு வெளிப்படுத்துற சென்டென்ஸா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி verb. எப்பக்குள்ள முடிக்க போறோங்கிற அந்த டெட்லைன், அந்த ஆக்ஷன் எப்பக்குள்ள முடிக்க போறது ஃபியூச்சர்லங்கிறது நமக்கு தெரிவிச்சிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் finished their examinations by next week. மாணவர்கள் அடுத்த வார இறுதிக்குள் பரீட்சையை முடித்திருப்பார்கள். will have finished. அடுத்தது போலாமா, லாஸ்ட் ஒன். future perfect continuous denotes action that will definitely take place before a certain time in future. It will continue for further some time. இன்னும் எத்தனை நேரத்துக்கு அந்த ஃபியூச்சர்ல அது நடக்க போறது, எத்தனை காலகட்டம் வரைக்கும், அது வந்து சொல்ற வார்த்தையா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கும். எக்ஸாம்பிளா என்ன பாக்குறோம், he will have been playing for 3 hours. heங்கிறது சப்ஜெக்ட், will have plus been, playங்கிறது தான் என்னோட செயல் ஆக்ஷன், இதுதான் verb plus ing ல இருந்தாலே அது கண்டினியூஸ். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னாலே நம்ம என்ன சொன்னோம், ஒரு எப்ப முடிய போறது அந்த டெட்லைன் இருக்கும்னு சொன்னோம். ஸோ இது என்ன சொல்றது, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் will take place before a certain time in future. இன்னும் எத்தனை காலகட்டம், அது எத்தனை நேரம் நடக்க போறது, for some more time, further some time இதுல சொல்றாங்க. So subject plus will have plus been plus verb plus ing தான் future perfect continuous. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரோனவுனா இருக்கலாம், ஒரு ப்ராப்பர் நவுன் பேரா இருக்கலாம், ஒரு நவுனா இருக்கலாம், இல்ல ப்ரோனவுனா இருக்கலாம். We will spend our vacation in Manali. We will have been spending our vacations in Manali. செலவழிக்க போகிறோம், நாங்கள் எங்களுடைய வெக்கேஷனை
வெக்கேஷனை மணாலியில் செலவழிக்க போகிறோம். The tennis match will have been beginning at 7 a.m. The tennis match begins at 7 a.m. It will continue till 10 a.m. The tennis match வந்து 7 மணிக்கு துவங்க போறது. அது வந்து எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆக போகுது? 10 மணி வரைக்கும். So there is a deadline of till when the action will be completed. The tennis match will have been beginning at 7 a.m. So tennis matchங்கிறது தான் என்னோட சப்ஜெக்ட். will have been துவங்க போறதுங்கிறது தான் என்னோட verb. ing form வந்து verb ஓட சேர்த்துட்டேன்னா continuous tense ஆயிடுது. So this sentence is in future perfect continuous. இந்த sentence ஆனதை நம்ம future perfect continuousக்கு மாத்துறோம். அப்புறம் second half of the sentence என்ன சொல்றாங்க? It will continue till 10 a.m. எப்போ வரைக்கும் தொடர போறது? 10 மணிக்கும். It will have been continuing till 10 a.m. We are sure that this festival will go on for 10 whole days. 10 நாளைக்குமே தொடர்ந்து நடக்கும்னு நாங்க நம்புறோம். We are sure that this festival will have been going for 10 whole days. இந்த சப்ஜெக்ட் ஆன ஃபெஸ்டிவல் எப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்க போறது? இது 10 முழு நாளைக்குமே நடக்க போகிறது. I'm telling in future tense. Future perfect continuous tense. Subject plus will have plus been plus verb plus ing form. இதுதான் future perfect continuous. நீ கிளாஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்துருக்கோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நாலுமே நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். ஃபியூச்சர் டென்ஸோட 4 ஃபார்மையும் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 133 134ல சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க பேஜ் 133 will future predictions about the future that you think something will happen. You decide to do something spontaneously at the time of speaking. You haven't made a decision before. அந்த தருணத்துல நம்ம எடுக்க போற முடிவு இதுக்கு உண்டான ஆலோசனை முன்னாடி நடக்கல. அப்புறம் going to in future tense. Going to வந்து future tenseல எப்படி உபயோகிக்கிறோம்? When you have already decided to do something in future. இந்த மாதிரி பண்ண போறோங்கிறத ஏற்கனவே நம்ம முடிவு எடுத்துட்டோம். What you think, what will happen? என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். Future continuous. An action will be in progress at a certain time in future. The action has begun before the certain time. Something happens because it normally happens. ஏதாவது ஒண்ணு நடக்கும், யூசுவலாவே அது நடக்க போற விஷயமா தான் இருந்திருக்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் something will have already have happened before a certain time in future. ஒரு குறிப்பிட்ட நேர காலகட்டத்துக்குள்ள எதிர்காலத்துல அதுக்கு நடக்க முடிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் ஒரு டெட்லைன் இருக்கும், எப்பக்குள்ள அந்த செயல் முடிக்க போறது அப்படிங்கிறது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சம்திங் will already have happened before a certain time in the future. இதுல வந்து எத்தனை நேரம், length of the action. இந்த உதாரணம் நம்ம புக்ல பார்த்தோம் இல்லையா? We are sure that this festival will have been going for 10 whole days. Length of the action என்ன? 10 whole days.
அதே போல இந்த டென்னிஸ் மேட்ச் எக்ஸாம்பிளும் பார்த்தோம். The tennis match will have been beginning at 7 a.m. It will have been continuing till 10 a.m. ஸோ இந்த எத்தனை நேரம், இந்த லெங்த் ஆஃப் ஆக்ஷன் 7 to 10 a.m. இத்தனை இந்த காலகட்டத்தை வந்து அது சொல்றது இல்லையா, எத்தனை நேரம் அந்த ஆக்ஷன் வந்து தொடர்ந்து நடக்க போறதுங்கிறத. ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட் தான் நான் ஒரு வார்த்தையும் நான் ஒரு டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றதையும் சொல்லியிருப்பேன். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இதெல்லாம் இந்த பர்சன் சப்ஜெக்டா இருந்தது அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சப்ஜெக்ட் பிளஸ் ஷால் ஆர் வில் பிளஸ் verb, ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல சப்ஜெக்ட் பிளஸ் ஷால் ஆர் வில் பிளஸ் be plus verb plus ing. Future perfectல subject plus shall or will plus have plus past participle of the verb. V3 form of the verb. Live na lived, play na played, go na went, send na sent. அதெல்லாம் past participle form of the verb. Perfect continuousல subject plus shall or will plus have been plus verb plus ing. ing வந்து ஒரு வேர்போட இணைஞ்சிருக்குன்னா அது வந்து என்ன சொல்றது, கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றது. நடந்து கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருந்தது, நடந்து கொண்டிருக்க போகிறது. ஸோ 3 விதமான கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதுதான் நான் இப்ப சொல்லி காமிச்சேன். யா இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம் இன்னைக்கு கிளாஸ்ல. இது யூனிட் 5 ப்ரோஸ் பீயிங் சேஃப். இந்த ப்ரோஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிற போர்ஷன் தான் இந்த கிராமர் பகுதியான டென்சஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த 3 டென்ஸுமே நம்ம கத்துன்னு இருக்கோம் இந்த வீக் டைம்ல. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ஸ். ஓகே, யாருக்கும் ஒன்றும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைய கிளாஸை நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை நம்ம பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.